மதுரை மாவட்டம் விரகனூரில் ஆசிரியர்கள் முன்பாகவே சக மாணவனை மற்றொரு மாணவன் தாக்கிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். என்ன நடந்துச்சு? பள்ளிக்கூடத்திலே இருந்து 2 பசங்க, அதுவும் ஆசிரியர்கள் முன்பாகவே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கவியரசன். மதுரையில் ஆசிரியர் முன்பாகவே மாணவனை தாக்கும் அந்த விரகனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவனின் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை முதன்மை கல்வி அலுவலர் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, ரத்தம் கொட்டும் வாயில் தெரிக்க விடுவேன் என ஆசிரியர் முன்பாகவே சவால் விட்ட அந்த பள்ளி மாணவனின் வீடியோ சமூக வலைதளங்களில் அந்த வைரலாகி வரும் நிலையில் தான் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. மதுரை விரகனூர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவன் ஒருவன் அதே பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவரை ஆசிரியர் முன்பாகவே தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது. அது உயர் வகுப்பு படிக்கும் அந்த மாணவன் மற்றொரு மாணவனை மிரட்டுவது போலவும் அந்த ஆசிரியர் ஆசிரியர் தடுக்கும் போது அதனை கேட்காத அந்த மாணவன் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, ரத்தம் கொட்டும் வாயில் தெரிக்க விடுவேன் என ஆசிரியர் முன்பாகவே அந்த சவால் விடும்படியாக அந்த சக மாணவனை விரட்டி தாக்கி அதே போன்று கதவுகளை எட்டி உதைப்பது போன்ற அந்த காட்சிகள் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த காட்சி எந்த பள்ளியில் பதிவாகின்றது என்பது குறித்து முதலில் தெரியாத பட்சத்தில் இது எங்கு நடந்தது என முதலில் அந்த முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்றது. அதில் அந்த தாக்குதல் நடைபெற்ற பள்ளி மதுரை விரகனூர் பள்ளி என்பதுதான் முதற்கட்டமாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தயாளன் பள்ளிக்கு நேரில் சென்று தலைமை ஆசிரியரிடம் அந்த வீடியோவில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை என்பதை நடத்தியிருக்கிறார். இதனிடையே சக மாணவனை தாக்கிய அந்த உயர் வகுப்பு பயின்ற மாணவனின் பெற்றோர் தனது மகனின் செயலுக்காக வருத்தம் தெரிவித்து டிசியை வாங்கி சென்றுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் வீடியோவில் அந்த தாக்கும் மாணவன் சில நாட்களுக்கு முன்பாக பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் சண்டையிட்டு தொடர்பாக ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் சக மாணவனை ஆசிரியர் முன்பாகவே தாக்கியதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வீடியோவை யார் மூலமாக இந்த சமூக வலைதளங்களில் பரவியது என்பது குறித்தும் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. தாக்குதலுக்கு உள்ள மாணவனுக்கு குழந்தை நல மனநல மருத்துவர்கள் அவர்கள் மூலமாக மனநல ஆலோசனைகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த காட்சிகள் என்பது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த காட்சிகள் பார்க்கும் என்றால் அந்த ஆசிரியர். தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.